ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக சில உண்மைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போகிறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனம் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் இப்பேற்பட்ட உண்மைகளுடைய ஆழங்களை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்துகின்றீர். நாங்கள் அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து வழித்து வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பும் ரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கடைசியாக பார்த்த கேள்வியானது, சகோதரர் 6th வால்யூமில் ஆசிரிப்பு கூடார நிழல் புஸ்தகத்தில், அப்புறம் செப்டம்பர் மாதத்தில் எழுதப்பட்ட அந்த வாட்ச் டவர் சொசைட்டி காவல் கோபுரம் பத்திரிகையில் எழுதப்பட்ட அந்த நீதிமானாக்கப்படுதல் பற்றிய காரியங்கள், அது இணக்கமாய் இருக்கின்றனவா? இந்த 3 கான்செப்ட்லையும் 6th வால்யூம், ஆசிரிப்பு கூடார நிழல் புஸ்தகம், அப்புறமா அந்த வாட்ச் டவர் சொசைட்டியில் எழுதினது, 3மே இணக்கமாக கரெக்டாக இருக்குதா? இல்லை அதில் ஏதாவது நீங்கள் மாற்றம் கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய பார்வை நீதிமானாக்கப்படுதலை குறித்து மாறி இருக்குதான்றதான் கொஸ்டின். ஏன் அப்படின்னா இங்கே ஒரு மாதிரி காணப்படுறதுனால நாங்கள் அப்படி யோசிக்கிறன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ சகோதரர் ஒரு அருமையான ஒரு பதிலை எளிமையாக சொல்லி முடிச்சிட்டார். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அது ஒரு காலம் மாறப்போகிறது கிடையாது. நீதிமானாக்கப்படுதலாகவே இருக்கும். நீதிமானாக்கப்படுதலாகவே இருக்க போகின்றது. அப்போ நீதிமானாக்கப்படுதல்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சரி பண்ணுவது, உண்மையாக்குவது, சமநிலைப்படுத்துவது அப்படின்ற அர்த்தங்களை நம்ம கொடுத்துருந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எல்லா ஜனங்களுக்கும் உலகத்தில் இந்த காரியத்தை புரிய வைங்கன்னு சொல்லி அவருடைய ஒரு அட்வைஸை கொடுத்துருந்தார். இப்போ அவன் என்ன பண்ண போறோம்னா, அந்த கேள்விக்கான அடுத்த தொடர்ச்சியான பதிலுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். இதுவும் ஒரு சீக்வன்ஸான ஒரு பாடம்ன்றது நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக விட்டதுலேருந்து ஒரே பாயிண்ட் டச் பண்ணிக்கலாம். இதுதான் நீதிமானாக்கப்படுதலின் கருத்துக்கான அடிப்படையாகும். சமநிலைப்படுத்தல். இந்த கருத்தை மனுக்குல உலகத்தின் மேல் நீங்க என்ன பண்ணுங்கன்னா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். நீங்களும் நானும் மற்றும் சகல சந்ததியும் சமநிலையிலிருந்து வெளியே இருப்பார்கள். நீங்களும் நானும் மற்றும் சகல மனுஷ சந்ததியும் நிலையிலிருந்து வெளியே இருப்பார்கள். ஆதாமின் உண்மையான சமநிலை என்பது பரிபூர்ணமான மனது ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட், நீங்களும் நானும் ஒட்டுமொத்த உலகமும் சமநிலையிலிருந்து வெளியே இருப்போம். அப்போ சமநிலை கிடையாது அப்படின்னு சொல்றார். சமநிலை, சரி பண்ணுவது, உண்மையாக்குவது அப்படின்னு சொல்லி அர்த்தம் கொடுத்துட்டு வந்தார் இல்லையா? அப்ப சமநிலை என்பது என்னதாங்க? எங்க சமநிலை கொண்டு வர்றாங்க? பிதாவாகிய தேவனுடைய அந்த எண்ணங்களுக்கு, சித்தத்துக்கு சமமாக ஒருத்தர் இருக்கணும். அப்படி இல்லாம போயிட்டாரு ஆதாம். அப்ப அத சமநிலைக்கு என்ன பண்ணணும்னா கொண்டு வரணும். அப்ப இதுதான் அடிப்படைன்னு சொன்னாரு. அப்ப நிறைய ஆழமான கருத்துக்கள்லாம் உள்ள இருக்கும். சரிங்களா? அப்படி வரும் பொழுதுதான் நீங்களும் நானும் மனுக்குலமும் சமநிலையிலிருந்து வெளியே இருப்பார்கள். அப்ப ஆதாம் அவர்களுடைய உண்மையான சமநிலை என்பது பரிபூர்ண மனதாகும். ஆதாம் அவர்களுடைய உண்மையான சமநிலை என்பது பெர்ஃபெக்ட் அந்த தாட்ஸ், எண்ணங்கள், மனதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றார். அவர் செய்ய முடிந்த அளவுக்கு மேல் தேவனுக்கு தேவையில்லை. நல்ல அருமையான வார்த்தை, தமிழை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அவர் என்ன செய்ய முடியுமோ, யாரு? ஆதாம் அவர்கள்
என்ன செய்ய முடியுமோ அதுக்கு மேல தேவனுக்கு தேவையில்லை. இதேதான் இன்னைக்கு நம்மகிட்ட கேட்கிறார். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவோ அதை உன் முழு பலத்தோடு செய், நீ போகிற பாதாளத்துல செய்கையும் வித்தையும் அறிவு ஞானமும் இல்லையேன்னு சொல்லி அங்க சொல்றான்றது நமக்கு பிரசங்கில நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல ஆதாம் அவர்கள் அவர் செய்ய முடிந்த அளவுக்கு மேல் தேவனுக்கு தேவையில்லை, புரிஞ்சிருச்சு நமக்கு. ஆகவே ஆதாம் அவர்கள் சமநிலையிலுள்ள மனுஷனாகவே இருந்தார். ஆகையால் ஆதாம் அவர்கள் சமநிலையிலுள்ள மனுஷனாகவே இருந்தார். எப்படி? அவருக்கு என்ன முடியுமோ அதை செய்யணும்னு எதிர்பார்த்தார், அதுக்கு மேல எதிர்பார்க்கல. அப்ப செய்ய முடியக்கூடிய அந்த காரியத்தை செய்யணுன்ற நிலையில இருக்கும் பொழுது சமமாகவே ஆதாம் அவர்கள் இருந்திருக்கிறாரு. பாவிகளிலிருந்து விலகி இருந்ததால் சரி பண்ணுவதற்காக நீதிமானாக்கப்படுதல் எதுவும் அவருக்கு தேவையில்லை. பாருங்க, இது ஆதாம் அவர்களுடைய முந்தைய நிலைமை. பாவிகளிலிருந்து விலகி இருந்ததால் சரி பண்ணுவதற்காக நீதிமானாக்கப்படுதல் அவருக்கு எந்த ஒரு காரியமும் அது போன்று அவருக்கு தேவையில்லை. இது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆக்சுவலா அந்த பாயிண்ட் ஆதாம் இங்க இருக்கிறாரு, அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யும்படியாக தேவன் எதிர்பார்த்தாரு, அதுக்கு மேல எதிர்பார்க்கல, செய்துட்டே இருக்கிறாரு. அப்ப சமநிலையில இருக்கிறாரு. தேவனுடைய சித்தத்துக்கு செய்வாக என்ன செய்ய முடியுமோ அது செய்துக்கிட்டு சமநிலையில இருக்கிறாரு. பாவிகளிலிருந்து விலகி இருக்கிறாரு. இவர் எந்த மனுஷன் அங்க கிடையாது, இவர் மட்டும் தான் இருக்கிறாரு. அப்ப பாவத்திலிருந்தும் என்ன பண்ணியிருக்காரு? விலகி இருக்கிறார். அதனால அவரை சரி பண்ணணும். அப்ப சரி பண்ணுதலாகிய நீதிமானாக்கப்படுதல் இங்க தேவையில்லை. இப்ப பொருள் கரெக்டா கனெக்ட் பண்ண பாருங்க. அந்த லைனை படிக்கும்போது சரி பண்ணுவதற்காக நீதிமானாக்கப்படுதல் எதுவும் அவருக்கு தேவையில்லை. சரி பண்ணுவதற்காக அப்படின்னா இப்ப சரியா இருக்கிறாரு. ஒருவேளை அவர் கீழ்ப்படியாமக்குள்ள போய் பாவத்துக்குள்ள விழுந்துட்டார் அப்படின்னா சரி பண்ணுதல் தேவைப்படுது. அப்ப அந்த சரி பண்ணுவதற்காக தான் எது தேவைப்படுது? இப்போ நீதிமானாக்கப்படுதல் தேவைப்படுது அப்படின்ற பாயிண்ட் என்ன பண்றாருன்னா புரிய வைக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முடிந்த அளவுக்கு நம்ம இந்த சந்தர்ப்பத்திலே என்ன பண்ணிடலாம், எல்லாருமே இந்த நீதிமானாக்கப்படுதலை குறித்து மிக சரியாக புரிந்து கொள்வோம். சரிங்களா? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் அப்படியே இருந்தார். எப்படியே இருந்தார்? ஆதாம் அவர்களுடைய முந்தைய நிலைமையில என்ன செய்ய முடியுமோ அதுக்கு மேல அதனை எதிர்பார்க்காம ஒரு நிலையில ஆதாம் இருந்தாரு, அதை செய்துக்கிட்டே இருந்தாரு. பாவிகள்கிட்ட இருந்து விலகி இருந்தாரு. அதனால சரி பண்ணுவதற்காக நீதிமானாக்கப்படுதல் தேவையில்லை, ஏன்னா சமநிலையில் இருக்கின்றார். அது போல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்றார். சரிங்களா? அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு விலகினருமாய் இருந்தார் சொல்லி நம்ம எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26 படிக்கிறோம். அடுத்தது, விலகி இருந்தார் என்பது எந்த உணர்விலும் தவறானதல்ல. தமிழ் டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்களா? விலகி இருந்தார் என்பது எந்த உணர்விலும் தவறானதல்ல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க டிரான்ஸ்லேஷன்ல தமிழ்ல. ஸோ இங்கிலீஷ்ல அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது சிம்பிள். சரிங்களா? வாஸ் நாட் ராங் இன் எனி சென்ஸ். வாஸ் நாட் ராங் இன் எனி சென்ஸ். இப்ப எந்த வகையிலுமே பாத்தீங்கன்னா, எந்த அந்த ஒரு மனதின் எண்ணங்களில் கூட பாத்தீங்கன்னா நாட் ராங் இன் எனி சென்ஸ், எந்த உணர்விலுமே பாத்தீங்கன்னா அவர் தவறானவராக அங்க காணப்படவில்லை அப்படின்ற விஷயமும் இந்த வசனத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஆகவே சமநிலைப்படுத்தும் தேவை இல்லாமல் இருந்தது. ஆகவே சமநிலைப்படுத்தும் தேவை இல்லாதிருந்தது. அதாவது திரும்பவும் ஆதாம் அவர்கள் சமநிலையில் இருக்கிறார், என்ன முடியுமோ அதை செய்துகிட்டே இருக்கிறார். அப்ப பிதாவின் சித்தத்துக்கு இசைவாக காணப்பட்டு இருக்கிறாரு. அப்ப சமநிலையில இருக்கார். இதே போலதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இருந்தார் அப்படின்ற காரியம் எந்த உணர்விலும் அவர் தவறாதவராக இருந்தார்ன்றதை கூட அந்த வசனமானது நிரூபிக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு, அதனால என்ன தேவைப்படலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமநிலைப்படுத்தும் தேவை இல்லாதிருந்தது. ஆகவே நீதிமானாக்கப்படுதல் அல்லது சரி பண்ணப்படுதல்
தேவையில்லாமல் இருந்தது. ஆகையால் நீதிமானாக்கப்படுதல் அல்லது சரி பண்ணப்படுதல் தேவையே இல்லை அப்படின்ற சூழ்நிலை தான் முந்தைய ஆதாமுடைய முந்தைய நிலைமைக்கும் பிந்திய ஆதாமுடைய நிலைமைக்கும் இதே போல இருந்துச்சு. எதே போல இருந்துச்சு? நீதிமானாக்கப்படுதல் அல்லது சரி பண்ணப்படுதல் தேவையில்லாத ஒரு நிலைக்குள்ளாக தான் இருவருமே இருந்தாங்கன்றத சொல்றார். சரிங்களா? அடுத்தது, அவர் சரியாக இருந்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவறாக இருப்பது அல்லது சமநிலையில் இல்லாமல் இருப்பதற்கு மட்டும் நீதிமானாக்கப்படும் தேவை இருந்தது. பார்த்தீங்களா? நல்ல ஒரு புரிதல இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்றாரு பாருங்க. அதாவது தவறாக இருப்பது அல்லது சமநிலையில் இல்லாமல் இருப்பதற்கு மட்டுமே நீதிமானாக்கப்படும் தேவை இருந்தது. ஆதாமிற்குள் சகல உலகத்தாரும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு, ஆதாம் அவர்களுக்குள்ளாக சகல உலகத்தாரும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு தராசுகளில் வைக்கப்பட்டு இல்லாமை காணப்பட்டு. எது இல்லாமை காணப்பட்டு? இப்ப நீங்க சொல்லலாம், சமநிலை இல்லாமை காணப்பட்டு, பிறகு நீதியுள்ள நியாயாதிபதியினால் மரண தண்டனை அடைந்தார். ஆமா, ஆதாமும் அவருடைய சந்ததியும் நீதியுள்ள நியாயாதிபதியினால் மரண தண்டனை அடைந்தார். எப்போ? சராசரி வைக்கப்பட்டாரு, சமநிலை இல்லை, அதனால மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அடுத்தது, ஜீவனுக்கு தகுதி இல்லாதவர்களாக ஆதாமுக்குள் அனைவரையும் தேவன் தீர்ப்பளித்தார். இந்த லைன் கவனிக்கலாம். ஜீவனுக்கு தகுதி இல்லாதவர்களாக ஆதாம் அவர்களுக்குள்ளாக அனைவரையும் தேவன் தீர்ப்பளித்தார். ஸோ நிதானமாக வார்த்தைகளை உள் வாங்கும் பொழுதே பொருளோட சேர்ந்து உள் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இது முடியும் போது ஓரளவுக்கு புரிஞ்சுன்ற ஒரு திருப்தி இருக்கும். இல்லைன்னா சிந்தனை எப்படி வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியலைங்க பிரதர் அப்படின்னு இருக்கும். காரணம் என்னன்னா, சிந்தனைகளை சிதறவிட்டு கேட்கறதுனாலதான் இப்படிப்பட்ட ஆழமான எண்ணங்களை உள்ளடக்கிய நீதிமான்குரிய காரியமோ அல்லது ஜீவனுக்குரிய காரியமோ புரிகிறதில்லை. அநேகர் பண்ணக்கூடிய தவிர நாமும் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் எல்லாருமே. எப்படின்னா, அவசரப்பட்டு கேட்டு கேட்டு நம்ம எல்லாத்தையும் புரியலனே நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? அப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு தேவைப்படக்கூடிய மனதையும் நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த வார்த்தைகளை, கடவுளுடைய வார்த்தைக்கு தேவைப்படக்கூடிய மனதையும் நேரங்களையும் சூழ்நிலைகளையும் சரியாக அர்ப்பணித்தோம் என்றால் அந்த புரிதல் எல்லாருக்குமே வந்துடும். சரிங்களா? இப்ப நம்ம உள்ள வந்துடலாம். ஆதாமிற்குள் சகல உலகத்தாரும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு தராசுகளில் வைக்கப்பட்டு இல்லாமை காணப்பட்டு பிறகு நீதியுள்ள நியாயாதிபதியினால் மரண தண்டனை அடைந்தனர். ஜீவனுக்கு தகுதி இல்லாதவர்களாக ஆதாமுக்குள் அவருக்குள் அனைவரையும் தேவன் தீர்ப்பளித்தார். இதெல்லாம் நமக்கு வசனங்கள் ரோமர் 5:12 நமக்கு தெரியும். சரிங்களா? அவர் தம்முடைய மனதை ஒருபோதும் திருத்திக் கொள்ளவோ அல்லது மாற்றவோ மாட்டார். யாரு? நம்முடைய கடவுள், பிதாவாகிய தேவன். அவர் தம்முடைய மனதை ஒருபோதும் திருத்திக் கொள்ளவோ அல்லது மாற்றவோ மாட்டார். அப்படியானால் எப்படி அவர் உலகத்தை ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் கேட்கலாம். பிதாவாகிய தேவன் மனசை திருத்திக்க மாட்டாரு, மாற்றிக்கொள்ள மாட்டார். எதிலிருந்து? சமநிலை இல்லாமல் இருந்த பொழுது, காணப்பட்ட பொழுது நீதியான நியாயத்தீர்ப்பாக மரண தண்டனையை கொடுத்தார். அதிலிருந்து அவர் மாற மாட்டார். அப்படின்னா எப்படி உலகத்தை ஆசீர்வதிப்பார் அவரு? அதான் கேள்வி. இந்த கண்டனம் அனைத்தும் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் வந்தது என்றும், பிறகு ஆதாம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வழி வழியாக வந்தது. இதெல்லாம் ரோமர் 5:12. ஆதாமில் துவங்கிய இந்த சரி பண்ணப்படாத நிலைமை
ஆதாமில் துவங்கிய இந்த சரி பண்ணப்படாத நிலைமை இந்த சமநிலை இல்லாமைக்கு எல்லோரும் ஆளாக்கப்பட்டார்கள் என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஸோ நிதானமா பாருங்க, அவசரப்பட வேண்டாம், புரியலன்னு ஈஸியா புரிஞ்சிடும். திரும்ப பாருங்க, ஆதாமில் துவங்கிய இந்த சரி பண்ணப்படாத நிலைமை, முன்னாடி சரியா இருந்தாரு, இப்போ கீழே இறங்கிட்டாரு, சமநிலை இல்லை, சரி பண்ணவே முடியல. இந்த சரி பண்ணப்பட முடியாத நிலைமை, இந்த சமநிலை இல்லாமைக்கு எல்லோரும் ஆளாக்கப்பட்டார்கள். இந்த சமநிலை இல்லாமைக்கு எல்லோரும் ஆளாக்கப்பட்டார்கள் என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த சமநிலை இல்லாத மனதுடன், இந்த சமநிலை இல்லாத மனதுடனும் சரீரத்துடனும் பிறந்தோம். நாம் தவறு இழைத்தோம் என்ற உணர்வில் நாம் இதற்கு பொறுப்புடையவர்களாக இருக்கிறதில்லை. நாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மனநிலைமை ஒருத்தருக்கு வருது பார்த்தீங்களா, அதை பத்தி நீங்க எப்படி புரிஞ்சுக்கணுன்றத சொல்றார். திரும்ப படிக்கிறேன். நாம் தவறு இழைத்தோம் என்ற உணர்வில் நாம் இதற்கு பொறுப்புடையவர்களாக இருக்கிறதில்லை. ஏன்னா நம்ம பிறக்கும் பொழுதே சரி பண்ணப்படாத நிலைமைக்குள்ளதான் இருந்தோம், அதனால நம்ம இதுக்கு பொறுப்பாளி ஆகிறதில்லை அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிக்கிறார். அடுத்த லைன்ல, ஆனால் அந்த தவறுக்கு நாம் பொறுப்பு இல்லாதவர்களாக இருந்தாலும் இன்னும் நாம் தவறானவர்களாகவே இருக்கின்றோம். இதற்கு பொறுப்பாக ஆதாம் ஒருவர் இருக்கிறார். இதற்கு பொறுப்பாக ஆதாம் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிக்கிறார். சரிங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த இடத்த நம்ம ஏன் பார்ட்டாக கட் பண்ணி எடுக்க வேண்டிய தேவை இருக்குன்னா, ஒரே ஷாட்ல எல்லாருக்குமே தெரியும், நம்ம 10 முறை படித்தாலும் புரியாது, 10 முறை கேட்டாலும் புரியாது. பார்ட்டா படிச்சு நிதானமா இணைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்ப இன்றைய நாள்ல நம்ம என்ன இவர்கிட்ட கேட்டு கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய ஆதாம் அவர்கள் முன்னாடி எப்படி இருந்தாருன்னா, அவர் என்ன மாதிரி ஒரு தகுதிக்குள்ளாக இருந்தாரோ அதுக்கு மேல தேவன் அவர்கிட்ட என்ன பண்ணலன்னா எதிர்பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்க சொன்னார். சரிங்களா? ஆதாமால செய்ய முடிந்ததற்கு மேல என்ன பண்ணலன்னா தேவன் அங்க எதிர்பார்க்கலன்றது சொன்னார். அதனால உண்மையான சமநிலை என்பது பரிபூர்ண மனதாகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அடுத்தது, இப்படி அவர் இருந்ததுனால அவருக்கு என்ன தேவைப்படலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமநிலைப்படுத்துவதோ அல்லது சரி பண்ணுவதோ அதான் நீதிமாக்கப்படுதல், இது தேவையில்லாம இருந்துச்சு. ஆனால் நீங்களும் நானும் அகில உலகத்தாரும் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, இந்த சமநிலைப்படுத்துதலிருந்து வெளியில இருந்தோம். ஆனால் ஆதாம் அவருடைய முந்தைய நிலைமையில நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறார். அதனால்தான் எபிரேயர் 7:26 சொன்னார். அப்போ நீதிமானாக்கப்படுதல் அல்லது சமநிலைப்படுத்தப்படுதல் அல்லது சரி பண்ணப்படுதல் அல்லது உண்மையாக்குவது, இது யாருக்கு தேவையில்லை? இப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க நமக்கு சொல்லப்பட்டுச்சு. சரிங்களா? அப்போ இந்த காரியங்கள் இல்லாமல் தான், எந்த காரியங்கள்? சமநிலைப்படுத்துவதுன்ற காரியங்கள் இல்லாமல் தான் அல்லது தேவையில்லாமல் தான் 2 பேருமே இருந்திருக்கிறாங்க முந்தைய நாட்கள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க சொல்லிட்டார். சரிங்களா? அடுத்தது, எதுக்கு நீதிமானாக்கப்படுதல் தேவைப்படுது? தவறாக இருப்பது அல்லது சமநிலை இல்லாமல் இருப்பதற்குத்தான் நீதிமானாக்கப்படுதல் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னார். அப்போ ஆதாம் அவர்கள் தராசுல வைக்கப்பட்டு இல்லாமை காணப்பட்டு, சமநிலை இல்லாமல் காணப்பட்டு வந்தனாலதான் மரண தண்டனைக்குள்ள கொண்டு போகப்பட்டாரு. அவர் நிமித்தமாக ஒட்டுமொத்த உலகத்தாரும் இதே போலதான் இருக்கிறாங்க, இதே போல சமநிலை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ அப்படியாகவே நாம பிறந்துட்டோம். அப்ப இந்த தவறுக்கு நம்ம பொறுப்பாளிகள் கிடையாது. இந்த தவறுக்கு பொறுப்பாளியாக யார் இருக்கிறாருன்னா ஆதாம் அவர்கள் இருக்கிறாரு. சரியான இடத்துல நிக்க வச்சிருக்காரு. இந்த பொறுப்பாளி யாருன்னா ஆதாம் அவர்கள்.
அப்போ நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய இடம் எது அப்படின்னு மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காரியங்களை என்ன பண்ணலாம்னா தொடர்ந்து நிதானிச்சு அடுத்த பகுதியிலையும் நம்ம கேட்டுக்கலாம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. பிதாவை விசேஷமாக நீதிமானாக்கள் ஆக்கப்படுதல் குறித்து நீர் எங்களுக்கு இவ்வளோ அருமையான உண்மைகளை கொண்டு வந்து சேர்க்கிறீர். அதற்கான நன்றிகளை செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் நிதானமாக கற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.